ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய ரிவ்யூஸ் மீட்டிங் மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் நடந்துச்சு. அது முக்கியமான டிஸ்கஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே நேஷனல் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ்னு ஒவ்வொரு ஊருக்கும் செல்லக்கூடிய நெடுஞ்சாலைகளை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனால் சென்னைக்குள்ள நீங்க என்ட்ரு ஆகும்போது பார்த்துருப்பீங்க, குறிப்பாக திருச்சியிலேருந்து செங்கல்பட்டுக்கு நீங்க ஒரு 3 மணி நேரத்தில் வந்துடலாம். ஆனால் செங்கல்பட்டுலேருந்து பல்லாவரம் ரீச் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். ஸோ சென்னைக்குள்ள வண்டி, அது காரோ பஸ்ஸோ மற்ற வண்டிகள் வரும் பொழுது டிராஃபிக் பெருமளவில் ஹெவியாக இருக்கு. கடந்த 30-40 வருஷங்களாக அதுக்கான திட்டங்கள் சரியாக இல்லை. சென்னைக்கு என்ட்ரு ஆகும் போதோ இல்லை எக்ஸிட் ஆகும் போதோ அதுக்கான தனி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக தான் ஒரு பேசிக் விசிட். சென்னை பெரிய ரிங் ரோடுன்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ், சிபிஆர்ஆர் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நார்த்தன் பார்ட் அக்சஸ் ரோட் எண்ணூர் போர்ட் டு தச்சூர் 25.38 கிலோமீட்டர். தச்சூர் ஆன் NH 16 டு ஸ்டார்ட் டு திருவள்ளூர் பைபாஸ், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் டு திருவள்ளூர் பைபாஸ் டு ஸ்ரீபெரும்புத்தூர். அப்புறம் 4வது ப்ராஜெக்ட் ஸ்ரீபெரும்புத்தூர் டு சிங்கப்பெருமாள் கோயில். அப்புறம் 5வது ப்ராஜெக்ட் சிங்கப்பெருமாள் கோயில் டு மாமல்லபுரம். ஸோ அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்டாக நம்ம இங்கே நிற்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ப்ராஜெக்ட் டாடா பண்ணியிருக்காங்க. பல்வேறு நிறுவனங்கள் இந்த 5 ஃபேஸை பண்ணிட்டு இருக்காங்க. சில தேவைகள் கவர்மெண்ட் பக்கத்துல இருந்து இங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் நிறைய தேவைப்பட்டுச்சு, பண்ணி எடுத்தவங்களுக்கு. அது விஷயமா ஃபீல்டு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் மேக்சிமம் இன்னும் 1 வருஷத்துக்குள்ள இந்த 5 ஃபேஸ் ப்ராஜெக்டோடைய இன்னும் 1-2 ஃபேஸ் ஆரம்பிக்கல, மித்த ஃபேஸ்லாம் இன்னும் 1 இயருக்குள்ள கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ கான்ட்ராக்டர்ஸுக்கு தேவையான கவர்மெண்ட் பக்கம் ஏதாச்சும் தேவைகள் இருந்தால் அவங்களோட ஃபீல்ட்லேயே ஆலோசிக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். ஸோ கூடிய விரைவில் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து வழிகளும் இதே மாதிரி ஒரு 6 வழி சாலைகளாக மாற்றப்பட்டு சென்னையிலேருந்து வெளியே போனாலும் சரி, அதாவது எக்ஸிட் என்ட்ரின்னு சொல்லுவோம், என்ட்ரி எக்ஸிட்னு சொல்லுவோம், அது உலக தரத்தில் கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்கோம்.